இன்றைய தினம் ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2017 மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களுடைய பேர் ஆதரவால் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எனக்கு உத்தரவை வழங்கினார்கள். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததன் விளைவாக சட்டமன்றம் கூட்டப்பட்டது. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அமளி செய்தார்கள். சட்டப்பேரவை தலைவரை நாற்காலியிலிருந்து கீழே தள்ளி மைக்கை உடைத்து அந்த சட்டமன்றமே ஒரு அலங்கோலத்தை படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நேற்றைய தினம் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட ஒருவர் திமுக போய் சேர்ந்திருக்கார். அவர் நேற்றை பேசுகின்ற பொழுது அதிமுகவில் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க, நாம நடவடிக்கை எடுக்கல. அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரவியா செஞ்சு மக்களை சந்தித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று இதெல்லாம் விலகி போனார்ல, அவர் பெரும்பான்மை எதிர்த்து ஓட்டளித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அதிமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார், அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த கட்சி அவருக்கு எவ்வளவோ அடையாளத்தை கொடுத்தது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுது அவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமைத்து அமர வைத்த இயக்கம் அதிமுக. அந்த நன்றியை மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் பி டீம் என்று. இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதின் பேரிலே நம்முடைய இயக்கத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தார். வழக்கு மேல் வழக்கு போட்டு இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார். அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகளை துணை கொண்டு அத்தனையும் தவிடுபொடியாக்கப்பட்டது. அதிமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அதிமுக ஒரு தூய்மையான இயக்கமாக, எவருக்கும் அஞ்சாம இருக்கின்ற இயக்கமாக, எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளை வென்று இன்றைக்கு
தமிழகத்திலே ஒரு வலிமையான இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல. எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அதிமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்து விட முடியாது. இந்த தொண்டத்தில் இந்த இயக்கத்தில் தான் உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம்.